மார்ச் மாதம் இன்றைக்கு 16ஆம் தேதி பங்குனி திங்கள் 3ஆம் நாள். என்ன 1ஆம் தேதி என்று போட்டு 3ஆம் நாள் பங்குனி 3 இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் திரியோதசி தேய்பிறை பிரதோஷம். இன்றைக்கு சோமவாரத்துல பிரதோஷம் வருது, தேய்பிறை பிரதோஷம் சிறப்பு. திங்கள் தோறும் திருக்குறள் ஒரு அத்தியாயம் என்று பார்க்கிறோம் நாங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவனாருடைய திருவடியையும் உலகத்துக்கும் இறைவனுடைய திருவடியையும் வணங்கி நாங்கள் இன்றைக்கு திருக்குறள் அடுத்த அதிகாரத்துக்கு போவோம். நாங்கள் கடைசியாக பார்த்த அதிகாரம் வீகாமை. வீகாமை என்றதை பார்த்து நாங்கள் கடைசியாக இன்னொருவருடைய பொருளை பற்றுதல், ஆசைப்பட்டு அபகரித்தல், அந்த இது இல்லாம இருக்கிறதான் வீகாமை என்றது. அப்ப இப்ப நாங்கள் இன்றைக்கு அடுத்த அத்தியாயம் பார்க்க போறோம். அதுல ஷேர் பண்ணிட்டு பார்ப்போம் நாங்கள். அப்படியே திருக்குறள் இல்லறவியல் துறவரவியல்ல இல்லறவியல் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறையுடைமை, அழுக்காராமை, வெகுகாமை பார்த்தாச்சு. இன்றைக்கு புறங்கூறாமை. புறங்கூறாமை பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்க செய்யற கர்மா அல்லது கர்மாக்கள் 3 விதமாக வரும். எங்கட செயலால வாரது, எங்கட டீட்ஸ் என்று சொல்லுவோம். எங்கட சொல்லால வாரது வேர்ட்ஸ்ல. மற்றது எங்கட மனத்தால வார. மனத்தாலையும் கர்மா வேற, நினைச்சிட்டா கர்மா வந்துடும். மனத்தால வார கர்மா பயன் தரும்ன்றதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாக்கு. மனிதனால் செய்கின்ற கர்மாவுக்கும் பயன் உண்டு. உதாரணம், அறுபத்தி 3 நாயன்மாரில் ஒருத்தர் இருக்கிறார். இப்படிங்க பாப்பு. பூசலார் நாயனார். சரஸ்வதி பூசலார் நாயனார் மனத்தால கோயில் கட்டினார். நாயன்மார பாத்தீங்களா, மனத்தால சிவபுண்ணியமே செய்யலாம். எங்களோட வழிபாட்டுல அந்த உள்ளத்தால செய்யறதுக்கு நிறைய இடம் இருக்கு. உண்டு. அது இன்னொரு விதமாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் அதுக்கு கொண்டு இருக்கு. அதையும் சொல்றேன். கதை சொல்லிக்குள்ள நல்லா இருக்கும் என்று கேட்டால், ஒருவர் பிரபலமான ஒரு சோதரர் இருந்தார். வேலை துல்லியமா பலன் பார்த்து சொல்லிடுவார். ஒரு நேரம் அப்ப அவரிடம் ஒருவர் சோதரம் பார்க்க போறார். அன்றைக்கு போய் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தார். சோதரர் ஜாதகத்தை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இன்றைக்கு சொல்ல இல்லாது, போயிட்டு நாளைக்கு வேறும், நாளைக்கு வேறும் அனுப்பி விட்டுட்டார். இவர் திரும்பி போறார். ஊருக்கு போற வழியில பெரும் மழை பிடிச்சிட்டு ஒரு பாலை நெஞ்ச ஒரு கட்டிடம் இருந்தது. அதுக்குள்ள ஒதுங்கினார். அதுக்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச கட்டிடம் இருந்து அல்ல பாம்பு. அப்புறம் பார்த்தா அங்க பார்த்தா உள்ளுக்கு ஒரு பழைய சிவலிங்கமும் கிடக்குது. பார்த்தா ஒரு பழைய இடிஞ்ச கோயில். மழையண்டா விட்ட பாடு இல்லை. இவர் அதுக்கு ஒதுக்கு புறமே நிற்கிறார். ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அதுக்கு நிற்க வேண்டி வந்துட்டது. நிற்கக்குள்ள விட்ட சிந்தனை முழுக்கட, இப்படி ஒரு அருமையான கோயில் இருக்குதே, இதே எனக்கு மட்டும் வசதி இருந்தா இந்த மாதிரி கட்டிடலாமே, இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும், அப்படி செய்தா நல்லா இருக்கும்னு அந்த பழைய இடிஞ்ச கோயிலை பார்த்து அவர் மனசுக்குள்ள யோசிச்சு கொண்டுக்கிறட, இப்படி சிவலிங்கத்துக்கு முன்னால இப்படி செய்து இந்த சுவர்களை கொஞ்சம் பூசி இந்த மரங்களை கொஞ்சம் எடுத்து அந்த வேர்களை எல்லாம் பிடுங்கி போட்டு அதுகளை சிதைக்காம அதுகளை எடுத்து இதுகளை கொஞ்சம் சீர்படுத்தி இதுகளை கொஞ்சம் விதண்டு இதுகளை விளக்கு வச்சு இந்த வளவுகள் இப்படி துப்புரவாக்கி இப்படி இதண்டா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கோயிலா வந்துடுமே என்று அவர் அதுக்கு இருந்து 3 மணித்தியாலம் சும்மா பொழுது கோயிலத்தாடி அவருக்கு யோசித்துக் கொண்டு இருந்துட்டு அவர் போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் திருப்பி சோதரர்கிட்ட போனார். சோதரருக்கு இவரை கண்ட உடனே ஒரு ஆச்சரியம், ஓடி வந்து இவரை கட்டிப்பிடிச்சு அவருக்கு நம்ப முடியுது. ஏனண்டா முதல் நாள் சாதரம் வந்து கொடுக்கக்குள்ள அவருடைய பலனை பார்த்த உடனே விளங்கிச்சு. அவற்றை ஆயுள் முடியுது. அவற்றை ஆயுள் அண்டையோட முடியுது. அதுக்கு பிராயச்சித்தமும் இருக்கு. ஜோதிடத்துல எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்குது. பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டா, இவர் ஒரு சிவன் கோயில் கட்ட வேணும். சிவன் கோயில்
கட்ட வேணும். பார்த்தா ஒரு நாள்ல ஆயுள் முடிகிறவர் என்ன சிவன் கோயில் கட்டுறது. பிராய சித்தத்துக்கும் வழி இல்லை, ஆயுளும் முடியுது, என்ன செய்கிறதுன்ட்டு அனுப்பி விட்டார்கள் சொல்லாம. அவர் அடுத்த நாள் வரைக்குள்ள அவருடைய அந்த அவர் உண்மையா பாம்பு கடிச்சோட வந்திருக்க வேண்டியவர். அந்த கோயிலெல்லாம் பாம்பு இருந்தே தானே, இறந்திருக்க வேண்டியவர். ஆனா இந்த சிந்தனை இப்படி போனதால அதே சிவபுண்ணியமாக அவருடைய ஆயுளை காப்பாற்றி அனுப்பி இருக்குது. இது ஒரு கற்பனை கதை தான், ஆனா அதுல ஒரு கருத்து இருக்குது. அதாவது அப்ப மனத்தினாலையும் கூட கர்மா செய்கிறது உண்டு, அதுக்கும் பலன் உண்டு. தோட்ஸ் வேர்ட்ஸ் டீட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார். தோட்ஸ் என்றா சிந்தனையில, வேர்ட்ஸ் என்றா சொல்லில, டீட்ஸ் என்றா செயலில, மூன்றுலையும் எங்கட கர்மா இருக்கு. உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவாம். இது சிவப்பிரகாசத்துல வரும். உற்ற தொழில் செய்கிற செய்கை, நினைவு சிந்தனை, உரை வார்த்தை, அதுல இருவினையும் உளவான், நல்வினை தீவினை என்ற ரெண்டும் இருக்கு. அப்ப இது மனத்தால செய்கிற நல்வினை தீவினையை பற்றி சொல்லிட்டோம். அதுல அதுவும் வருகுது. இதுல வந்து நின்று கேட்டா வாக்கால செய்கிற தீவினைகள் என்ன, வாக்கால என்னென்ன தீவினைகள் செய்கிற பாவங்கள் உண்டு. புறங்கூறல் உண்டு. புறங்கூறல், ஒருவர் இல்லாத விடத்தை அவரை பற்றி குறையா சொல்லுறது, அதான் புறங்கூறல். மற்றது பொய் கூறல், மற்றது பொய் கூறல், மற்றது இன்னாத கூறல், இனிமை இல்லாத வார்த்தைகளை, மற்றவைக்கு துன்புறுத்துற வார்த்தைகளை சொல்லுதல். மற்றது பயனில கூறல், வேஸ்டா கதைச்சு கொண்டிருக்கிறது, சும்மா கொசிப் கதைக்கிற மாதிரி கதைக்கிறது இருக்கு. சஞ்ச கதையில முந்தி சொல்றேன் நான், வில்லனை தொடங்கினோடனே நீங்கள் வீண் வார்த்தையாளர் இருக்கப்படாது, ஏதாவது வேறுமதிகளை படிச்சு கொண்டிருக்கணும். இல்லாட்டி உடனே இருந்து நீங்கள் என்ன செய்தீங்க, நீங்க அங்க போனீங்க, அவர் அங்க போனாரான்னு தொடங்கிடுவேன் கதை. அதுக்கும் ஒரு குற்றம். அப்ப வாக்கால வார 4 குற்றங்கள் பழிகள்ல ஒன்றை பற்றி இங்க சொல்லுறார், புறங்கூறாமை. படிப்பண்ணாங்க. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. என்ன கருத்தென்றால், அறங்கூறான் ஒருவன் தர்மத்தை அறத்தை பற்றி வாயை திறந்து சொல்றேல, அல்ல செய்யினும் அவன் செய்யறது முழுக்க அறம் இல்லாதது. அப்படிப்பட்ட ஒருவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் புறங்கூணான் என்றால் இனது. அவன் புறஞ்சொல்லாம இருந்தால், ஒருவரை பூக விட்டு பின்னுக்கு புறஞ்சொல்லாமல் இருந்தான் என்றால் அது இனிமையான செயலாகும் என்று சொல்றேன். அந்த முக்கியத்துவத்துக்கு உலக நீதி புராணம் ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாட்டு இருக்குது, ஞாபகம் இருக்குத்தானே. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வார் வணங்க வேண்டாம் என்றால் ஒரு வரி வரும். பூக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், பூக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் என்று வரும். ஆகவே இது மிகப்பெரிய அறங்கள்ல உண்டு. என்ன கெட்டவது இருந்தாலும் புறஞ்சொல்லாம இருந்தால் அது மிகச் சிறப்பு என்று சொல்லுகிறேன். அடுத்தது அறநீழி இல அல்லவை செய்தலின் தீரே புறநீழ பொய்த்து நகை. அரண் அழி அல்லவை செய்தலின் தீரே. அரண் அல்லாவற்றை, தர்மம் இல்லாத அதர்மத்தை செய்கிறவன் ஒருத்தர் இருந்தால், அப்படி எல்லாம் செய்து கொண்டு வந்தாலும் அந்த அதர்மங்கள் எல்லாத்திலும் பார்க்க தீயது கொடியது எதென்று கேட்டால் புறநழி பொய்த்து நகை. ஒருவரை போக விட்டுட்டு அவரை பற்றி கதைச்சு சிரிக்கிறது, அவரை பற்றி கதைச்சு சிரிக்கிறது நகை. இந்த நகைச்சுவைக்காக சொல்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கும் பல நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இன்டென்ஷனல் இல்லாம சும்மா அந்த சபையை கலகலக்க வைக்கணும் இருக்குத்தானே, அதுக்காகவே புறஞ்சொல்ற சில பேர் இருக்கிறார்கள். ஆனா அது ஒரு பேட் திங்க். நான் பொதுவாக அப்படியான காய்ச்சி கொண்டு வந்தா உடனே சொல்லி நிப்பாட்டுறேன், அப்படி செய்யப்படாது. சில பல பேரங்கள்ல என்னட்டு கேட்டா எல்லாரும் சிரிச்சு சபை கலகலப்பா இருக்க எல்லாரும் என்கரேஜ் பண்றது என்னது, அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருப்பாரு. ஆனா இது சஃபர் பேட்லி. சிலதுகள் பர்சனல் இதுகளில் கண்டதுகளை சொல்லப்படாது. இதில் என்றாலும் அப்படி வரும். அது கூடாத ஒன்று இருக்கிறது. ஒருவர் இல்லாத விடத்து அவருடைய குறைய சொல்லி சிரிக்கிறது, அவர் இல்லாத இடத்தை அவரை பிழையாக சொல்லி சிரிக்கிறது. அதான் போய்த்து நகை என்று சொன்னார். ஆகவே நகைச்சுவைக்காகத்தன்னும் பகுடிக்காக ஒரு சபை கலகலப்புக்காகத்தன்னும் ஒருவர் இல்லாத விடத்து அவரை பற்றி குறை சொல்லி
நகைக்க கூடாது. அது எல்லா அதர்மங்களை பார்த்திலும் கொடிய அதர்மம், பாவம் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது புறங்கூறி பொய்த்துயில் ஆற்றலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தவரு புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கந்தரும். அப்படி ஆக்களை பூக விட்டு புறஞ்சொல்லி இருக்கிற வாழ்றதை விட செத்து போகலாம், அது நல்லா இருக்கும். அவ்வளவு சொல்றார். என்ன புறங்கூறி நாங்கள் இருக்கிற ஆக்களை மட்டும் இல்லை, இல்லாத ஆக்களை எங்கட உள்ளே நடக்கிறது எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு முறை எங்களோட கடைசி கேதரிங்ல இப்படித்தான் இருந்தா போல உங்களை ஆக்கள் இருக்கிறந்தானே எங்கட என்ன சொல்றது, பெரியப்பா மேர், பெரியம்மா மேர், தாத்தா மேர், பாட்டி மேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போக்கு இருந்திருக்கு, ஒவ்வொரு குறைகள் இருந்திருக்கும். இருந்தா போல சடையாரண்டு போய் அதுகளை ஒவ்வொன்றேன்னு சொல்லி நான் உன்னிட்ட சொன்னேன். வாழ்ந்தவ வாழ்ந்துட்ட போயிட்டு பிச்சை தான் எங்களோட வாழ்க்கை இருந்து இதுகளை அலசி கொள்ளப்படாது, பேட் கர்மான்னு உன்ன சொல்லி நிப்பாருங்க. எங்களோட வீட்லயே ஒவ்வொருவருடைய குறைகளை சொல்லி சொல்லப்படாது, இருக்கிறவங்க மட்டும் இல்லை இறந்த வேண்டியும் சொல்லக்கூடாது. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும். ஆக்கத்தரும் கொசிப் பண்றது இருக்குத்தான் எங்களுக்கு. அது இங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் குட் கோசிப் பேட் கோசிப். குட் கொசிப் பேட் கொசிப். கொசிப்பே பயனில சொல்லல், கொசிப்பே பயனில சொல்லல். அப்புறம் அதுல இன்னொருத்தர் இல்லாத அவரை பற்றி கதைக்கிறது புறங்கூறல். அப்ப ரெண்டு குற்றம் சேர்ந்து வந்துட்டு எங்கேயும் ஒன்றுல தொடங்குறது. முதல் தோட்ஸ் போகும், சிந்தனை அங்க போகும், பிறகு வார்த்தை அங்க போகும், பிறகு அப்படியே செயலும் அப்படியே போயிடும். என்ன அதுதான் அங்க இருக்கிறது. அடுத்தது கண்ணென்று கண்ணற சொல்லினும் சொல்லற்ற முன்னின்று பின்னோக்க செயல். கண்ணென்று கண்ணற சொல்லினும், கண்ணென்று ஒருவருக்கு கண்ணுக்கு முன்னால நின்று அவற்றை முகம் பாடும்படியாக, கண்ணறன்றது முகம் பாடும்படியாக ஒரு கடுஞ்சொற்களை சொன்னாலும் பரவாயில்லை, முன்னால நின்று சொல்லுங்கோ. சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். முன்னுக்கு கொண்டு சொல்லி போட்டு பின்னுக்கு இருந்து வேறு கொண்டு அவரை பற்றி சொல்லக்கூடாது. சொல்லுறதண்டா நேர சொல்லுங்க. ஆறுமணாளர் சைவ வினாவிடல பாலபாடத்துல அழகா போட்டிருக்கிறார். ஒருவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. அவற்றை குறை இருந்தால் அவர் சொல்லுவார், அவரை தனிப்பட்ட ரீதியிலே அழைத்து அவருக்கு அந்த குறையை சொல்லணும். தனிப்பட்ட ரீதியிலே அழைத்து ஆர்வனாளர் சொல்றார். அப்படிதான் அவர் சொல்றார். அப்ப கண்ணென்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். முன்னின்று பின்னோக்கா சொல். அடுத்தது அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் உண்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை. ஒருவன் தர்ம வழியில இருக்கிறான் சொல்லப்படுகின்ற விடயத்திலே அவன் மனசு இருக்குது. இல்லைன்னு சொல்றத நான் அப்படி செய்யல, நான் இப்படி செய்யலன்னு சொல்றாக்கள் எல்லாம் விருப்பினம் என்ன. அப்ப அவர் அப்படி மனதில உண்மையாகவே அவர் அந்த தர்ம வழியில நடக்கிறாரோ, மனதிலே அந்த தர்ம வழியில நடக்கிற தன்மை இருக்கிறோன்றது அவர் புறஞ்சொல்ற வார்த்தையால தெரிஞ்சிடும். ஒருவர் புறஞ்சொன்னாருண்டா புண்மை, சிறுமை அவர்கிட்ட அது இல்லை. ஒருவர் இல்லாத விடத்தை எங்களோட இருந்து அவரை பற்றி கூடாம கதைக்கிறார், அல்லது அவர் போக விட்டுக்கு பிறகு சொல்றார் என்ன, அவர் நல்லவர் அல்ல என்று சொல்லுது. அவ்வளவுதான் கருத்து. என்னையும் சொல்லு வேற என்ன பிறகு அப்படி. அப்ப அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையான் காணப்படும். புண்மை, புண்மை என்றா புல்லர், புண்மை என்றது இழிவான, புல் என்ற சொல்ல இருந்து வந்தது புண்மை. புல்லை போல மிகவும் தாழ்மையான இழிவான அந்த இதை சொல்லி இருக்குது. இதுக்குத்தான் சொல்றது அந்த அறநறை கல்வி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விதை போட வேணும். விதை ஏற்கனவே இருக்குது. அதுதானே மனச்சாட்சி. அது முங்க நீதி விசாரணை நடக்க வந்துடும். யமதர்மராஜாட்ட நீதி விசாரணை நடக்கல, புந்த நிரப்புல செய்த புல சரியெல்லாம் சொல்லி மனத்துக்கு மனச்சாட்சி இருக்குது விதைய.
அதுக்கு தண்ணி ஊத்துற வேலை தான் இந்த அறநெறி. இது சரி இது பிள்ளை என்றதை சொல்லிக் கொடுக்கணும். புறம் சொல்லக்கூடாது தண்டக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்குற தன்மை குறைவு. அதுலேயும் எங்களோட சமூகத்தில் வேலை குறைவு. அதால தான் கலை இதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள்லேயே அந்த இதுகளை சொல்லிக் கொடுக்க வேணும். மற்றது எங்களுக்கு புத்தகங்கள் இருக்குது. இப்போ உலக நீதி புராணம் வேறு ஆத்திசூடி இருக்குது, இது இருக்குது. ஆனால் ஆத்திசூடி அதுகள் சொல்லிக்குள்ள நாங்கள் பொதுவாக பிள்ளைகளை பாடமாக்கி வச்சு இப்போ மேடையில் ஏற்றி போட்டு பரிசு கொடுத்துருக்கிறது பிள்ளைக்கு சொல்றதுண்டு கருத்தே விளங்காது. ஈவது விளக்கேலுடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடையல் நிலத்திகளில் ஏற்பது நிகழ்ச்சி என்றால் சொல்லி போட்டே போயிடுவது கருத்து விளங்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதையோட கருத்து பதியும்படியாக பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். கதையோட கருத்து பதியும்படியாக சொல்லிக் கொடுக்கணும். அது எங்களோட வாழ்க்கையில் நடந்த கதையா இருக்கலாம், புராண கதையா இருக்கலாம், அல்லது உருவக கதையா இருக்கலாம். ஏதோ ஒன்றை வச்சு அறஞ்செய்ய விரும்பு. நீ செய்யாட்டிலும் பரவாயில்லை, உங்களை செய்யலாட்டிலும் பரவாயில்லை, உனக்கு எப்பவும் அது செய்யறதுக்கு விருப்பம் இருக்கணும். பாருங்க அந்த ஐயா போய் ஒதுங்கினவன் சொல்லுமே மலைக்கு, அவருக்கு செய்யலாது. அவர்கிட்ட காசும் இல்லை பணமும் இல்லை ஆயுளே இல்லையாம அவருக்கு பிரயோஜனம். ஆனா மனத்தால விரும்பி இருக்கிறாரு. அட இருந்தா இப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமேன்னு விரும்பி இருக்கிறாரு. அதுதான் ஐயா அந்த மனசு வேணும். அந்த மனசு வாழ வைக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஆறுவது சினம். கோபம். கோபம் கொண்டால் கோபத்தோடைய நடுக இருக்கக்கூடாது. கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லலதான் அங்க இருக்கிறது. கோபம் கொள்ள வேண்டாம்னு சொல்லல. கோபம் கொண்டால் அதை ஆத்துப்படுத்த வேணும். அதை ஆத்துப்படுத்த வேணும். ஆறுவது சினம். அடக்குவது சினம் என்று சொல்லல. ஏன் ஆறுவது சினம் என்று சொன்னேன்? அடக்கினா இங்க என்ன பொங்கி எழுந்துடும். ஆத்துப்படுத்த வேணும். கோபத்தை ஆற்றுப்படுத்த வேணும். அது சொல்லியோ பேசியோ கதண்டோ நேர கூப்பிட்டு கதைச்சோ ஏதோ ஒரு விதத்துல அதை ஆற்றுப்படுத்தி அதை செயலிழக்க வலுவிழக்க பண்ண வேணும் கோபத்தை. அதுதான் அங்க இருக்கிறது. நான் சொல்றது அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி எமோஷன், ஹெல்த்தி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர் தெரிஞ்சிருக்கணும். ஆரோக்கியமான விதத்துல கோபத்தை வெளிப்படுத்த தெரிய வேணும். எடுத்ததை அடிச்சுடைக்காம முழுக்க மூக்குடைக்காம இல்ல அவரை பற்றி தீயது சொல்லாம அவருக்கு தீயது செய்யாமல் அந்த கோபத்தை வெளிப்படுத்துற டெக்னிக் தெரிஞ்சிருக்க வேணும். கோபத்தை வெளிப்படுத்துற டெக்னிக் தெரிஞ்சிருக்க வேணும். நீங்க மகாபாரதத்துல பார்த்தா விதுரரை திருடாத்திரன் சொல்றான். விதுரனுடைய திருடாத்திரனுடைய சகோதரன் தான் விதுரன். ஆனா திருடாத்திரனுடைய தாய் வேறு. விதுருடைய தாய் வேலைக்காரியா இருந்தவங்க, பணிப்பெண்ணா இருந்தது. பணிப்பெண்ணா இருந்தவருக்கு பிறந்தவர் தான் விதுரர். அப்ப திருடாசுரர் அம்பிகைக்கு பிறந்தவர் நினைக்கிறேன். அம்பாலிகைக்கு பிறந்தது அப்படிதான் வருகிறது. அப்ப இந்த விதுரரை எப்பவுமே அவன் துரியோதனன் அவமதிப்பான். சொல்றார் நீ அவன் அந்த பணிப்பெண்ணுண்ட மகன் சொல்லல. அவன் வடிவாய் அவன் சொல்லுவான் நீ ஒரு தாசி மகன் என்று சொல்லுவான். உன்னுடைய அம்மா அப்படி என்று சொல்லி சொல்லுவார். விதுரர் கோபத்தில் என்ன செய்தார்? வில்ல முறிச்சு போட்டு போயிட்டார். வில்ல முறிச்சு போட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? நான் உன்னுடைய ஜத்தத்துல வரமாட்டேன். தட்ஸ் a healthy way of expression of anger. நான் வரமாட்டேன், கதைக்க மாட்டேன் என்று போட்டு போறது போகிற இல்ல அடிக்கிறேன் பிடிக்கிறேன் நான் உன்னோட சேர்ந்திருந்து உனக்கு குழி பறைக்கிறேன்ன்றது அது தவறானது. ஆனால் ஆறுவது சினம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அப்ப அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையான் காணப்படும். ஒருவர் இன்னொருவரை பற்றி எங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒன்று கூடலா இருக்கலாம், சமய கூட்டமா இருக்கலாம், சபை கூட்டமா இருக்கலாம். இன்னொருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்துல குறையா கதைச்சு கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு உயர்வான தன்மை உள்ளவர் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். என்ன சொல்றாருன்னா மற்றவனுடைய பழியை பற்றி சொல்லி அவனை பழிச்சு சொல்றவனுக்கு இவனுடைய பழியை பற்றி இன்னொருத்தர் சொல்லுவினும். கருத்து என்னன்னு கேட்டா எங்களை எல்லாருக்கும் குறைபாடு இருக்கு, நான் உட்பட. ஒருத்தரும் இங்க
சுத்தவான்கள் இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு போக்கு இருக்கு, ஒவ்வொரு குறை இருக்கு, தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, விசித்திரமான போக்குகள் இருக்கு. தவறுகள் வெளிப்படையாக விட்டிருப்பான், தெரிஞ்சே தவறு செய்திருப்பான், பாவம் செய்திருப்போம், அதெல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் இன்னொருவருடைய தவறை பற்றி சொன்னால் மற்றவர்கள் எங்களுடைய தவறை பற்றி சொல்லுவார்கள். இயேசு கிருஷ்ணா சொல்லுவார், என்ன, உனக்கு மற்றவண்ட துரும்பு தெரியுது, துரும்பண்டா தும்பு தெரியுது, உனக்குள்ள இருக்கிற உத்தரம் தெரியல, உனக்குள்ள ஒரு தூணே இருக்குதப்பா, உத்தரமண்டத்தை தாங்கிறது தீராந்தி. அது மாதிரி உனக்கு பெரிய தூண் மரக்கட்டையே இருக்குது, உனக்கு பெரிய பெரிய துறைகளே இருக்குது, குறைகள் இருக்குது. நீ என்னோட தண்ட சிறு குறை துரும்ப வச்சு பெருசா பார்த்துக்க சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்ப மற்றவருடைய குறைகளை பற்றி சொல்லுறது அது உண்டு. அடுத்தது பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகச்சொல்லி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இனிமையை கொடுக்கக்கூடியதாக பேச தெரியாதவர். நகைச்சொல்லி நட்பாடல் தேட்டாதவர். ஒரு பகுதியா கதைச்சு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக இன்னொரு தட்ட பழி சொல்ல பற்றி சொல்ல இயலாது. ஆனா இப்படி செய்ய இயலாதாக்கெல்லாம் மற்றவை பற்றி பழி சொல்லி அதால நட்புகளை பிரிப்பார்கள். நட்புகளை பிரிப்பார்கள். பகை சொல்லி கீழிர் பிரிப்பார். கீழிரண்டா எங்கட கூட்டம், யாது ஊரே கீழீர் என்று சொல்லப்படா. கீழிர் கீழிரண்டா நம்முடைய சுட்டம், நம்முடைய நட்பு, நம்முடைய சனம் என்று சொல்லுவோம். நம்மட சனம் என்று சொல்லுவோமே, அதுதான் கீழிர். நம்மட சனம். யாது ஊரே யாவரும் கீழிர். எல்லாம் எங்கட ஊர் தான், எல்லாம் எங்கட சனம்தான். அந்த சனத்தை பிரிப்பார்கள். பல பகச்சொல்லி கீழிர் பிரிப்பர். இப்படி ஒருவருக்கு பின்னால் ஒரு தடவை பற்றி சொல்லி சொல்லி பிரிப்பார்கள். யார் பிரிப்பினம்? இப்படி உண்மையா நல்ல வகையாக நகைச்சுவையாக பேசி நட்பை பாராட்ட தெரியாதவர்கள் இப்படி பிரிப்பார்கள் என்று இருக்குது. இந்த பிரித்தல் எப்பவும் நடக்கிறது தான். இன்றைக்கு வல்லனவும் இந்த இதுக்கு வர்றதுக்கு மேலே ஓடி ஓடி வந்தது. ஒரு பெரிய ஒரு முயற்சி ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தது இலங்கையில தான். அதுப்போ அது ஒரு கூட்டத்திலையெல்லாம் சிதறமாடா காரமாடா பிரிஞ்சு போய் நிற்குது. இந்த கிழமை போன புதன்கிழமை கூட்டம் நடத்தினாங்க. இந்த கிழமை இல்லை ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்தில் தாழ்பட்டு போய் நிற்குது. ஒருத்தரை பற்றி சொல்லி பேசி அது தண்டு அது இப்போ அது அது எவ்வளவத்துக்கு போகுதுன்றது அது பெரிய விஷயம். ஒவ்வொரு பக்கத்தால பிரிந்து சிதறி போயிருக்கு. சைவத்தில் தான் அது, சைவத்தில் தான் அது. நல்லூர் ஆதீனத்துக்கு அடுத்த ஆதீனகர்த்தரை எப்படி கொண்டு வாரது தண்டது ஒரு கதை கொண்டு தொடங்கி அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லி ஒவ்வொரு இது சொல்லி அது இப்போ அங்க கூடின கூட்டத்துக்குள்ள ஒன்றுக்கு பெரும் பகையா போய் சிதறி போயிருக்கு. அது ஒரு பக்கம். பகை சொல்லி கீழிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். அடுத்தது குற்றமில் ஊத்தூற்றும் மரபினர் என்னெல்லாம் என் கொள்ளல் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர். குற்றம் பார்க்கல் சுற்றமில்லை என்று அவ்வையார் சொல்லி இருக்கிறார். குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. வீட்டுக்கு எல்லாம் இருக்குது. என் அம்மா, என் அப்பா, என் சகோதரங்கள் எல்லாத்துலயும் எல்லா குணங்களும் எல்லா குற்றங்களும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப இருக்க வீட்டுக்கு இருக்கிறார்களையே வெளியில சொல்லி தூட்டப்படாது, வெளியே சொல்லி தூட்டப்படாது. தண்ட வீட்டுக்காரர் தண்ட சுற்றத்தாருடைய குற்றத்தையே வெளியில சொல்லி தூத்துறவர் என்றால் ஏதிலாரண்டா ஒன்றுமில்லாதவர்கள். ஒன்றுமில்லாத புறத்தியாரண்ட குற்றத்தை என்ன செய்விடம்? தண்ட புள்ள செய்கிறத, தண்ட மனைவி செய்கிறத, தண்ட கணவன் செய்கிறத, தண்ட சகோதரங்கள் செய்கிறத, தண்ட தயாதேப்பன் செய்கிறதிலேயே சந்தியில சொல்லி ஆக்களுக்கு சொல்லி தூத்துறாக்கள் இருக்கணும். என்ன அப்ப இவ புறத்தியார் செய்கிறது என்ன செய்விடம்? துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துண்ணியார் என்பது உங்களோட சனத்தின் குற்றங்களையே நீங்கள் ஊருக்கு நடுவில் வச்சு புடைச்சு துளைச்சு கொண்டிருந்தால் என்கொள்ள ஏதிலார் மாட்டு. மற்ற வேண்ட குற்றத்தை என்ன செய்ய போறியா? அதுதான்
அப்ப ஒருவருடைய குற்றங்களை பற்றி சும்மா அவை இல்லா நேரத்துல பேசிக் கொண்டிருக்க கூடாது. அடுத்தது அரண் நோக்கி ஆற்றும் கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கி ஆற்றுங்கள் வையம் புறநோக்கி புஞ்சொல் உரைப்பான் பொறை. புறஞ்சொல்லி புஞ்சொல், புறஞ்சொல்றதையும் சொல்லி புஞ்சொல், புஞ்சொல்லண்டா இழிவான சொல்லு, புறங்கூறுறதுண்டா அவருக்கு பின்னால சொல்றது. அவனை கூட இந்த உலகம் பொறுத்து கொண்டிருக்குதே என்று சொல்றார். அதாவது இப்படி ஒருவரை போக விட்டு அவனை பற்றி பழி சொல்ல பின்னுக்கு சொல்லுறவனையும் கூட உலகம் வையம் ஆற்றுங்கொல், ஆற்றுங்கொல்ண்டா பறுத்து கொண்டிருக்குதே, இது தர்மத்துக்காகத்தானோ என்று சொல்லி சொல்றார். ஒரு விதத்துல கோபத்துல சொல்றாரு, ஏனப்பா இவங்களை எல்லாம் உலகம் பொறுத்து கொண்டிருக்குதுன்னு சொல்றார். கோப பிரசாதம் பார்த்து நாங்கள் சொன்னார், ஏனப்பா இவங்களை எல்லாம் ஜமன் விட்டுட்டு இருக்கிறான், தவறு பெருதுடைத்தே தவறு பெருதுடைத்தே என்று சொன்னாரு, பெரும்பிள்ளை என்று சொன்னாரு கோபப்புற. அது மாதிரி வள்ளுவர் சொன்னார், உலகம் அப்பா பொறுத்து கொண்டிருக்குது இவங்களை எல்லாம் என்று சொல்றார். வையம் புறநோக்கி புஞ்சொல் உரைப்பானை பொறுத்து கொண்டிருக்கிறது, பொறை என்றது பொறுத்து கொண்டிருக்கிறது. அரண் நோக்கி ஆற்றுங்கள் வையம், தர்மத்தை நோக்கித்தான் அப்படி உலகம் பொறுத்து கொண்டிருக்குதோ என்று கேட்கிறார். பாருங்க, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கி பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங்கான், மற்ற வேண்ட குற்றங்கான்ற மாதிரி எங்கட குற்றங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், காண்கிற்பின் கண்டால் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு, அதாவது ஒரு உயிருக்கும் துன்பம் வருமோ? வராது. இப்ப நாங்கள் எங்கட குற்றம் குறைகளை பார்க்க வேணும், சுய பரிசோதனை செய்ய வேணும். சுய பரிசோதனை செய்ய. இன்றைக்கு காலையிலே உரையாடி கொண்டு கேட்க அவர் சொல்றார், அதனால ஒரு செயற்பாட்டாளர் தான் சொல்றார். அது நான் சொல்றேன், நானும் அந்த நேரம் விளங்கிக் கொள்ளையில உங்களோட முரண்பட்ட நான் முன்னொரு காலத்துல முரண்பட்டுனாங்க. அது அந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியா, இலங்கையில அந்த வைரவர் கோயில்ல ஆடு வெட்டுறதுக்கு வழக்கு போட்டவே இல்லை வேலிக்கு, அவ அந்த அதுலதான் இருந்தவர். அப்ப நான் அப்ப சொன்னேன், அது சில பேருடைய வழிபாட்டு மரபு, அதுக்கு போய் நாங்கள் எல்லாருக்குவதை பொதுமைப்படுத்தணும் இல்லை, அதுக்காக நீங்க இதை செய்யாதுன்னு போய் சண்டை பிடிக்கணும் இல்லையாண்டா அப்ப எழுதினேன். அவர் அதோட முரண்பட்டு அப்ப முரண்பட்ட நான். ஆனா பிறகுதான் எனக்கு அது விளங்கிச்சு சரியண்டு. இப்ப நான் சமரசமா இருக்கிறேன், அவையோடையும் சேர்ந்து செயற்பாடுகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன் சொன்னார். அப்ப அது என்ன, அது அவற்றை பெருந்தன்மை என்றால், தான் ஒரு நேரத்துல சொன்னது முரண்பட்டது, அது பிழை, இப்ப நான் அப்படி செய்கிறது இல்லைன்னு இன்றைக்கு சொன்னாரு. அது என்ன காட்டுது, அவருக்கு நல்ல உள்ளமுள்ள ஒரு பெரிய மனிதனை இருக்கக்கூடியவர் என்று காட்டுதோ இல்லையோ? அது உண்டு. இதே மாதிரி நான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன் 2 விஷயங்கள். ஒரு முறை என்னுடைய சித்தப்பா, அவர் கொஞ்சம் நல்ல வயசான, கிணக்க வயசுண்டு இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்கையில குழம்புலதான் இருந்தவர். நடமாட்டம் குறைஞ்சிட்டு, ஒரு சிறு நடமாட்டம் தான் அவரோட செய்ய முடியும், வீல் சேரோட இருந்தவர். மாதிரி உடம்பு மனமெல்லாம் ஹெல்த்தியா இருந்தது. அப்ப இருக்கைக்குள்ள என்னுடைய மகன் அங்க போயிருக்க கேட்டான், பாட்டா என்னண்டு டைம் பாசிங்ன்னு கேட்டான். அவர் சொன்னார், ஐ ஆம் மெடிடேட்டிங் ஆன் மை சின்ஸ் என்றார். நான் செய்த பாவங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். எவ்வளவு பெரிய விஷயம் என்ன! ஒரு கொப்பி வச்சுட்டு எழுதிடமெண்டா எப்படி வருமோ தெரியாது. என்ன, நான் செய்த பாவங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 8-10 வருஷத்துக்கு என்னுடைய அம்மா சொன்னேன், நியூசிலாந்துல அப்ப இருக்கைக்குள்ள சொன்னேன், நான் மணி அந்த நாளையில இருந்து செய்த பிள்ளைகள் பாவங்கள் எல்லாட்டையும் கடவுளிட்டு ஒவ்வொன்றா சொல்லி மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப இதுகள் எங்களுக்கு முன்னுதாரணங்கள். நாங்களும் அப்படி இருக்க வேணும். நாங்கள் ஒரு தரம் பிள்ளை செய்யாம வரையிலத்தானே, தெரிஞ்சும் தெரியாமலும் அரைஞ்சும் அறியாமலும் எத்தனையோ பிள்ளைகள் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில பிழை செய்திருப்போம், குடும்ப வாழ்க்கையில பிழை செய்திருப்போம், சமூக வாழ்க்கையில பிழை செய்திருப்போம், தொழில் முறையில பிழை செய்திருப்போம். அவ அது எல்லாவற்றையும் அதுக்கு அதான் தீதிலா குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னுமீர். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மற்றவள துரும்ப பாக்குற உன்னிடத்துல இருக்கிற உத்தரத்தை பாக்குறா இல்லையன்று.
எங்கட குற்றங்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் உலகமெல்லாம் நல்லா இருக்கு. உலகமெல்லாம் நல்லா இருக்கு. முந்தைய நாங்கள் சைக்காலஜி படிக்க எத்தனையோ விதமான மெடிடேஷன் செய்கிறோம். நாங்கள் அதில் ஒரு மெடிடேஷன் தான் செத்து போகிற மெடிடேஷன், ஷாவுக்கு இல்லை. அது ஒரு மெடிடேஷன் செய்திருக்கிறோம். அப்படி பண்ணுற ஒரு மெடிடேஷன். அது வேறு நான் நினைக்கிறேன் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நாங்கள் எல்லாரும் நாங்கள் செய்த பாவங்களை ஒருக்கா மெடிடேட் பண்ணணும். என்ன ஒண்டா யோசிச்சு நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மெடிடேட் பண்ணணும். அழகாக சொன்னார். எதில் ஒரு குற்றம் போல் தன் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று சொல்லி வள்ளுவர் இந்த புறங்கூறாமையே சொல்லி இருக்கிறார். வாக்கால வார குற்றங்கள் 4: பொய் சொல்லல், புறஞ்சொல்லல், இன்னாத கூறல், பயனில கூறல். அந்த 4 விடயங்கள் இருக்கின்றது. அப்ப அதுல இந்த புறங்கூறலும் பயனில கூறலும் நாங்கள் ஒரு பாஸ்ட் டைம் மாதிரி சில வேலை செய்திடுறது. ஒன்று கூடல், மற்றது இப்படி கதைக்கிறது, போன் எடுத்து கதைக்கிறது, வளவளாண்டு இப்படி கதைச்சு போறதுக்கு வச்சிருக்கிறோம். அவற்றை அறிந்து இயன்ற வரைக்கும் தவிர்த்து கொள்ளுதல் நல்ல. மற்ற அப்படி சொல்லிக்கொள்ள அதை சொல்லி நிப்பாட்டுதல் நல்ல. இல்லாட்டி அதிலிருந்து விலகி போறது நல்ல. வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையறது தேக உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிற்றபேசாம் சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. எது சொன்னேன் நான்? நீங்க சொல்லி நான் நினைக்கிறேன் கேட்கலையாக. நான் சொன்னேன், நீங்க சொல்லல. நான் முன்ன பேச நானே சொல்லி போட்டு அது சொன்னேன். நான் ஒரு தரம் சொல்லாம இருந்தீங்க. நான் இது ஒரு தரம் சொல்லாம இருக்கிறவங்க நானே சொல்லி போட்டு அடுத்ததை சொல்ல வந்தேன். நான் டெய்லி ஒரு இன்டர்நெட் கட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் வார்த்தை. நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு